ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு akshaya.com. இன்றைக்கி இந்த வீடியோவில் உளுந்து ஊற வச்சு அரைச்சி கஷ்டப்படாமல் சட்டுன்னு 10 நிமிஷத்தில் செய்யக்கூடிய உடனடி மெதுவடை ரெசிபி, அதுவும் ஈஸியான மெத்தடில் கிறிஸ்பியாக எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம். எப்பவும் செய்யறதை விட இந்த மாதிரி ஈஸியான மெத்தடில் செஞ்சு பாருங்கள், இனி அடிக்கடி செய்வீங்க. எண்ணெயும் அதிக அளவில் உறிஞ்சாதுங்க. பிகினர்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப சுலபமான மெத்தடாக இருக்கும். கண்டிப்பாக இன்று மாலையே செஞ்சு கொடுங்க. குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே போட்டு சாப்பிடுவாங்க. இப்போ செய்யறதுக்கு மிக்சிங் பவுல் எடுத்திருக்கேன். அதில் சின்ன கப்பால் 2 கப் அளவுக்கு கோதுமை மாவு, 100 கிராம் அளவுள்ள கப்பால் 2 கப் கோதுமை மாவு, 2 கப் அளவுக்கு பச்சரிசி மாவு, 200 கிராம் கோதுமை மாவு, 200 கிராம் பச்சரிசி மாவு சேர்த்துருக்கேன். கூடவே அதே கப்பில் 2 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கங்க. அதிக புளிப்பு இல்லாத ஃப்ரெஷ்ஷான தயிராக சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு இதோட தயிர் எடுத்த கப்பிலே 2 கப் அளவுக்கு தண்ணீர் சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கங்க. சேர்த்து விஸ்கால் கலந்துக்கங்க. கட்டிப்படாது, கலக்கவும் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு திக்காக கலந்துக்கங்க. எக்ஸ்ட்ரா தண்ணியோ தயிரோ சேர்க்க வேண்டியதில்லை. 2 கப் கோதுமை மாவு, 2 கப் அரிசி மாவு, 2 கப் தயிர், 2 கப் தண்ணீர் சேர்த்து இந்த அளவுக்கு திக்காக கலந்துட்டு மாவை ஊற வைக்க வேண்டியதெல்லாம் இல்லைங்க. இது கூட பொடியாக கட் பண்ண 2 பச்சை மிளகா, 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு ஒன்றும் பாதியமாக இடித்து சேர்த்துக்கங்க. கூடவே ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை, மல்லி இலைகள் பொடிசாக நறுக்கி சேர்த்துக்கங்க. கூடவே 2 சிட்டிகை சமையல் சோடா உப்பு சேர்த்துக்கங்க. சேர்த்து மாவோடு நல்லா கலந்து விட்டுக்கங்க. இதில் நான் வெங்காயம்லாம் சேர்க்கலை, நீங்கள் வெங்காயம் சேர்க்க விருப்பப்பட்டால் சேர்த்துக்கலாம். கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கங்க. சேர்த்து மாவை நல்லா கலந்துக்கங்க. எந்த அளவுக்கு கலக்கிறீங்களோ மாவு அந்த அளவுக்கு நல்லா ப்ளப்பியாக பொங்கி வரும். உளுத்த மாவு பார்த்துக்கு பாருங்கள், நான் இப்போ ஸ்பூனை எடுத்துடுறேன். எடுத்துட்டு நல்லா கைகளால் அடித்து விட்டு கலந்துக்கங்க. இது மாதிரி கலக்க பார்த்தே தெரியும், மாவு நல்லா ப்ளப்பியாக வருது பாருங்கள். இந்த பதத்துக்கு இருந்தால் தான் உள்ளே சாஃப்டாகவும் மேலே நல்லா மொறுமொறுன்னு கிறிஸ்பியாகவும் இருக்கும். இப்போ ஓரங்கள் எல்லாத்தையும் எடுத்து விட்டுட்டு மாவு கரெக்டாக இந்த பதத்துக்கு தான் இருக்கணும். பார்க்குறதுக்கு உளுத்த மாவு மாதிரியே இருக்கும். இப்போ இதை தட்டி போடுறதுக்கு வாழை இருந்ததுன்னா எடுத்துக்கங்க. வாழை இலை எல்லார் வீட்டையும் இருக்காது, அதனால் ஒரு ஈஸியான மெத்தடில் இன்றைக்கி நான் செஞ்சு காட்ட போகிறேன். தோசை கரண்டி இருந்ததுன்னா எடுத்துக்கங்க. இது பிகினர்ஸ்க்கெலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸாக இருக்கும். அந்த தோசை கரண்டி மேலேயே பாலித்தீன் கவர் இருந்ததுன்னா மேலே அப்படியே போட்டு ரப்பர் பேண்டில் நல்லா கவர் பண்ணிக்கங்க. இது மாதிரி ரப்பர் பேண்ட் போட்டு நல்லா டைட் பண்ணிக்கங்க. தோசை கரண்டியே கவர் உள்ளே விட்டு அதோட வாய்ப்பகுதியை மட்டும் இது மாதிரி ரப்பர் பேண்டில் நல்லா டைட் பண்ணிட்டிங்கன்னா போதும். நம்மளுக்கு மாவை எடுத்து தட்டி போட ரொம்ப ஈஸியாக இருக்கும். எண்ணெயில் போடும்போதும் பயம் இல்லாமல் போடலாம். கரெக்டான ஷேப்பாகவும் நல்ல வட்டமாக கிடைக்கும். இப்போ மாவுலேருந்து கொஞ்சமாக எடுத்து வச்சு இது மாதிரி தட்டிட்டு நடுவில் ஹோல் பண்ணிக்கங்க. இப்போ இதை அப்படியே எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துக்கங்க. ஈஸியாக விழுது பாருங்கள், நல்லா வட்டமான ஷேப்லேயும் வந்திருக்கு பாருங்கள். இப்போ திரும்பவும் கொஞ்சமாக தண்ணீர் தொட்டு மாவை எடுத்து வச்சு நடுவில் ஹோல் பண்ணி இதே மாதிரியே எல்லா மாவையும் தோசை கரண்டியில் வச்சு போட்டு பொரித்து எடுத்துருங்க. நம்ம வாழையிலையில் தட்டி அதுக்கப்புறம் எடுத்து போடுறப்ப கையில் எண்ணெய் தெரிச்சிடும். ஆனால் இந்த மெத்தடில் செஞ்சிங்கன்னா பயமே இல்லாமல் ஈஸியாக சட்டுன்னு வேலை முடிஞ்சிடும். இப்போ எத்தனை உள்ளே சேர்க்க முடியுதோ அத்தனை உள்ளே சேர்த்துருங்க. ஒரு சைடு செவந்ததும் இன்னொரு சைடு திருப்பி விடுங்க. திருப்பி விட்டு 2 சைடுமே செவந்து கொஞ்சம் பொன்னிறமானதும் எடுத்துருங்க. நல்ல கிறிஸ்பியான உடனடி மெதுவடை ரெடி ஆகிடுதுங்க. பார்க்கும்போதே சூப்பராக இருக்கும். இதை கோதுமை மாவில் செஞ்சீங்கன்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க. உளுத்த வடை மாதிரியே இருக்கும். சாப்பிடவும் ரொம்ப சுவையாக இருக்கும். பாருங்கள் எந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக எல்லாமே சூப்பராக வந்திருக்கு. இதே மாதிரியே மீதமுள்ள மாவையும் தட்டி போட்டு பொரித்து எடுத்துருங்க. சட்டுன்னு ஒரு 10 நிமிஷத்துலேயே நினச்ச உடனே செய்து தரலாம். டீ போடுறதுக்குள்ளேயே செஞ்சிடலாங்க, அதிக டைம் எடுக்காது. இனி உளுந்த ஊற வச்சு அரைச்சி கஷ்டப்படாமல் ஈஸியான செய்முறையில் இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்டில் தெரிவிங்க. எந்த அளவுக்கு மேலே மொறுமொறுன்னு உள்ள சாஃப்டாக அருமையாக வந்திருக்கு.
இதை அப்படியே சாப்பிட்லாம். விருப்பப்பட்டிங்கன்னா தேங்காய் சட்னி இல்லை டொமேட்டோ சாஸ் தொட்டு கூட சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் வீடியோக்கு லைக் கொடுங்க. மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி, வணக்கம்.